கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை புது நெசவாளர் தெருவை சேர்ந்தவர்கள் வெங்கடேசன் லட்சுமி தம்பதியினர். இவர்கள் வீட்டின் முன்புறம் உள்ள இரும்பு கேட்டினை பூட்டிவிட்டு வழக்கம் போல் வேலைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே வேலைக்கு சென்றிருந்த மகன் தினேஷ் மதிய உணவு சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்து முன்புற கதவை திறக்க முயன்றுள்ளார். ஆனால் கதவின் உட்புறம் தாழ்பால் போட்டிருந்ததால் பின்புறமாக சென்று பார்த்தபோது கதவு திறக்கப்பட்டு பீரோவில் இருந்த 2 பவுன் தங்க நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து மங்களம்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் என் சண்முக சுந்தரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கருத்தப்பாண்டி பானுமதி தம்பதியினர். இவர்களுக்கு ஏஞ்சல் என்று 16 வயது மகள் உள்ளார். இந்நிலையில் ஏஞ்சல் என் சண்முகபுரத்தில் உள்ள தண்ணீர் குழாயில் துடித்து வைத்துக் கொண்டிருந்த பொழுது தலைக்கு மேல் சென்ற மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் மின்சார கம்பிக்குள் சிக்கிய மாணவியை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் ஏராளமான மின்சார கம்பிகள் அறுந்து விடும் சூழ்நிலையில் இருப்பதாகவும் அதை சரி செய்ய பலமுறை மின் வாரியத்திடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் மின்கம்பி எரிந்து விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த முருகபூபதி என்ற ஓட்டுநர் கோவையில் இருந்து கோவில்பட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றுள்ளார். பேருந்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். இந்நிலையில் அதிகாலை விருதுநகர் சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் வச்சக்காரப்பட்டி பாலத்தின் தடுப்பு சுவர் மீது பேருந்து மோதி டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் முருகபூபதி, நடத்துனர் பிரதீப் உட்பட 24 ஆண்கள், 8 பெண்கள், 7 குழந்தைகள் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 39 பயணிகள் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகாநல்லூர் என்ற இடத்தில் 5 கார் ஒரு சொகுசு பேருந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 5 காரில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அருகில் இருந்தவர்கள் மேல்மருவத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மேல்மருவத்தூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த்ராஜ். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் வழக்கம் போல் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு மற்றொரு அறையில் குடும்பத்தாருடன் உறங்கிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் அதிகாலை எழுந்து பார்த்தபோது மற்றொரு அறையின் ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் அந்த அறையின் உள்ளே சென்று பார்த்தபோது 2 பீரோவில் இருந்த 10 பவுன் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்து ஆனந்த்ராஜ் அளித்த புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நந்தனார் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவர் ஜேசிபி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது சொந்த ஊரான ராயப்பன்பட்டிக்கு சென்றுவிட்டு மீண்டும் கம்பத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது காமையகவுண்டன்பட்டியில் இருந்து ஆனைப்பட்டி செல்லும் சாலையின் எதிரே இருசக்கர வாகனத்தில் 3 நபர்கள் வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஈஸ்வரன் உட்பட 4 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 4வரையும் மீட்ட பகுதி மக்கள் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது ஈஸ்வரனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் படுகாயமடைந்த மற்ற 3 முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் இவ்விபத்து குறித்து ராயப்பன்பட்டி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கந்தநேரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராமு, ராதா தம்பதியினர். இந்நிலையில் ராமு மது போதையில் இருந்தபோது இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரம் அடைந்த ராமு ரீப்பர் கட்டையால் ராதாவை தலையில் சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து ராதாவின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் ராதிகா வந்து பார்த்தபோது ராதா ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார்.
இவர்களை கண்டதும் ராமு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல்துறையினர் ராதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மனைவியை கொன்ற ராமு அரசு பேருந்தில் லத்தேரி வழியே தப்பிச் செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை எல்ஜி புதூர் என்னும் இடத்தில் மடக்கி பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் நிலத்துக்கு வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டோம் சார். வந்தாங்க 2 பேரும். 2 நாள் நேற்று வந்தார் அவர் ராமன்றவர். அவங்க மனைவி ராதா இன்னைக்கு காலைல வந்தாங்க சார். 2 பேரும் வேலை செஞ்சாங்க. நாளைக்கு வேலை முடியுதுன்னு சரி இன்றைக்கி நைட்டு இருந்தாங்க சார். இங்கே சாப்பிட்டு இருக்கிறப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில. அவர் ஆனால் ராமன்றவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தார் சார். ராதாவை மண்டையில் அடிச்சுட்டுக்கிறார் சார். அடிச்சுட்டு ஓட்டுக்கிறார் சார். எங்கள் அம்மா வயசாந்து அந்த வீட்டாண்டு இங்கே வரத்துக்குள்ளேயே ஓட்டு எதிர்பிச்சு ஓட்டுக்கிறார் சார். தேனி மாவட்டம் பென்னிக் நகரை சேர்ந்தவர் விஷாலினி. இவர் தனியார் வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 5ஆம் தேதி வாசல் தெளிப்பதற்காக அருகில் உள்ள தொட்டியில் தண்ணீர் பிடித்துக் கொண்டு நடந்து வரும்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் விஷாலினி கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்துள்ளார். இந்நிலையில் விஷாலினி செயினை இறுக்கி பிடித்துக் கொண்டதால் செயினில் இருந்த அரை பவுண்ட் தங்க டாலரை மட்டும் பறித்துக் கொண்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து விஷாலினி கம்பம் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் செயினை பறித்து சென்ற மர்ம நபரின் புகைப்படம் சரியாக தெரியாததால் அந்த புகைப்படத்தை ஸ்டுடியோவில் கொடுத்து உத்தேசப்படம் வரைந்து அந்த உருவத்தை வைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இதனையடுத்து கம்பத்தில் உள்ள கயிறு தொழிற்சாலையில் மர்ம நபர் வேலை செய்து வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் அங்கு சென்ற போலீசார் கொள்ளையனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டி மந்தையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுபாஷ் என்பதும் அவரிடம் இருந்த தங்க டாலரை பறிமுதல் செய்து சுபாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்குட்பட்ட மூணாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதிகள் ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் யானைகளின் இருப்பிடமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மூணாறு அருகே உள்ள சொக்கநாடு பகுதியில் ஒற்றை யானை ஒன்று தனியாக வந்து அப்பகுதியில் இருந்த பலசரக்கு கடையை உடைத்து உள்ளே இருந்த தின்பண்டங்களை எடுத்துச் சென்றது. அந்த காட்சி அப்பகுதியில் இருந்த சிசிடிவியில் பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரை சேர்ந்தவர் சிவா. இவர் ஆவின் பால் வேன் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் காரில் இருந்து ஆவின் பாலை ஈச்சர் டேங்கர் லாரி வேனில் கொண்டு வந்துள்ளார். அப்போது குளித்தலை அருகே பால் குளிரூட்டும் நிலையத்தில் இருந்தும் பாலினை ஏற்றிச் செல்வதற்காக ஐயர்மலை தாளியம்பட்டி சாலையில் வந்துள்ளார். அப்போது சாலையின் வளைவில் திரும்பும் போது எதிரே இருசக்கர வாகனம் வந்துள்ளது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக வாகனத்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலைப்புற பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் வேன் ஓட்டுநர் காயம் இன்றி உயிர் தப்பினார். ஆனால் வேன் தலைகீழாக கவிழ்ந்ததில் டேங்கரில் இருந்த 12,000 லிட்டர் பால் முழுவதும் தரையில் கொட்டி வீணானது. கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் உற்சாகமுடன் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் உற்சாகத்துடன் வந்த மாணவ மாணவியர்களுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பூ கொடுத்து இனிப்புகள் வழங்கி உற்சாகத்துடன் வரவேற்றனர். சென்னை சம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் சுதா. இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் தகவல் தொழில்நுட்ப பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அதே நிறுவனத்தில் பணியாற்றும் நன்மங்கலத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கார்த்திக் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இதில் சுதாக்கு விருப்பம் இல்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கார்த்திக் வீட்டிற்கு சென்ற சுதா விவாகரத்து குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆனால் கார்த்திக் நீதிமன்றத்தில் வழக்கு நடப்பதாகவும் அதன் வழியை தீர்வு காணலாம் என்றும் கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த சுதா வேளச்சேரி விஜயநகர் 2 அடுக்கு புதிய மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த வேளச்சேரி காவல்துறையினர் உயிருக்கு போராடிய சுதாவை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து வேளச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் உற்சாகமுடன் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் மட்டும் 6 லட்சம் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றுள்ளதாக மாவட்ட கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காலையில் மாணவ மாணவிகளின் வருகையால் பள்ளிகள் முன்பு உள்ள சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆவரேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முருகன் பாண்டி செல்வி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகன் 2 மகள்கள் உள்ளனர். முருகன் தினம்தோறும் மதுபோதையில் பாண்டி செல்வியிடம் பிரச்சினை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஏற்பட்ட பிரச்சினையில் பாண்டி செல்வி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரமக்குடி போலீசார் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சந்தேக மரணம் உள்ளிட்ட சட்டப் பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் முத்தையால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராம் என்பவர் பெல்ஜியத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிளேசிபெட் சிப்னான் போப்பா என்ற பெண்ணை காதலித்துள்ளார். இந்நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் உள்ள பொன்னு மாரியம்மன் கோவில் தமிழர் பாரம்பரிய உடையணிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மணமகனை உறவினர்கள் மலர் தூவி வாழ்த்திச் சென்றனர். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பின்பு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் புத்தாடை அணிந்து உற்சாகமாக சென்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் இனிப்பு மற்றும் பலூன் ஆகியவற்றை வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். நாகை மாவட்ட கால்நடைத்துறை சார்பாக மாடுகளிடம் கோமாரி நோயை தடுக்கும் வகையில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி நாகை அடுத்த பாலையூர் பகுதியில் நடந்த நோய் தடுப்பூசி முகாம் 5வது சுற்றை மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். அந்த பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு அதன் உரிமையாளர்களிடம் மாடுகளுக்கு தேவையான தாதுஉப்பு கலவைகள் வழங்கப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் தெருவில் அமைந்துள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சதீஷ்குமார். இவர் தனது காலணிகளை வீட்டு வாசலில் வெளியே இருக்கும் சிறிய அலமாரி போன்ற அறையில் வைத்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் தான் புதிதாக வாங்கி பயன்படுத்திய விலை உயர்ந்த செருப்பு காணாமல் போயிருந்ததையும் அதற்கு பதிலாக பழைய செருப்பு ஒன்று இருந்ததையும் கண்டுள்ளார். இதனையடுத்து உடனடியாக குடியிருப்பில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தார். அதில் வடமாநில இளைஞர்கள் 2 செருப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயன்படுத்திய செருப்பை கழற்றிவிட்டு செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து சதீஷ்குமார் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் செருப்பை திருடிக் கொண்டு சென்ற வடமாநில இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் உற்சாகமுடன் பள்ளிகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செயல்பட்டு வரும் பாரதியார் நடுநிலைப் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் குடா தலைமை ஆசிரியர் ஜெய்சங்கர் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ரோஜாப்பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கோடை விடுமுறை நிறைவடைந்து பள்ளிகள் திறக்கப்பட்டது. இதில் திருவாரூர் அருகே விளாமல் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் முதல் நாள் பள்ளிக்கு ஆர்வமுடன் வருகை தந்தனர். இவர்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாக விளையாட்டுத் திடலில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி தேசிய கொடியேற்றி வைத்ததை அடுத்து மாணவ மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் மனு கொடுக்க வந்த மடிவராயன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பராணி என்பவர் திடீரென தான் கொண்டு வந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பெண் தனக்கு சொந்தமான இடத்தில் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டுவதற்காக அனுமதி கோரியும் தான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதற்காக ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்கள் முதல் அலுவலர்கள் வரை தனக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் காவலர்கள் விசாரணைக்காக திருக்கோர்கர்ணம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். எஸ்டிபிஐ கட்சியின் மதுரை ஒருங்கிணைந்த தொகுதியின் சார்பாக அரசியல் பயிலரங்கம் நிகழ்ச்சி மதுரை வில்லாபுரம் ரயன் மஹாலில் நடைபெற்றது. மேற்கு தொகுதி தலைவர் ஷாகுல் அமீத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், வடக்கு மாவட்ட தலைவர் பிலால்தீன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய தேசத்தில்
7 கட்டங்களாக நடந்த பாராளுமன்ற தேர்தலை முடித்துவிட்டு எங்களுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மதுரை தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு அரசியல் பயிலரங்கம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம், ஆட்சி மாற்றத்திற்கு அப்புறம் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த அரசியல் பயிலரங்கத்தின் மூலியமாக நாங்கள் ஒரு அடுத்த கட்ட அரசியலை கடந்து செல்வதற்காக இந்த பயிற்சி முகாமை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவானது எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு மாபெரும் வெற்றி என்றே நாங்கள் கருதுகின்றோம். காரணம் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி இன்று 240 இடங்களில் மட்டும் 272 இடங்கள் தேவை உள்ள ஆட்சி அமைப்பதற்கு தேவை உள்ள நிலையில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கியது எஸ்டிபிஐ கட்சி என்று நாங்கள் மார்தட்டி சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளிலும் எஸ்டிபிஐ கட்சி பிஜேபிக்கு எதிராக களம் கண்டது. அதனால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் 15 இடத்தில் வெற்றி பெறுவோம், 20 இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று. அவர்கள் தனித்து போட்டியிட்ட அனைத்து இடத்திலும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் மூலம் அவர்கள் கடந்த 10 வருட காலமாக மக்களுக்கு செய்த அட்டூழியங்களையும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சீரழித்ததையும், பண மதிப்பிழப்பு விஷயத்தையும், அனைத்து செயல்களையும் நாங்கள் எடுத்து கூறினோம். இன்று அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வர முடியாத ஒரு நிலையை எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து இந்த தேர்தலில் பணியாற்றியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள செருநாடர் குடியிருப்பு அரசு உதவி பெறும் ஆர்எம்பி நடுநிலைப்பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் தாளர் ராஜன் என்பவர் பள்ளிக்கு சொந்தமான 12 சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்து விற்பனை செய்ய முயற்சிப்பதாக கூறி பள்ளிக்கல்வித்துறைக்கு தலைமை ஆசிரியர் பார்வதா தேவ் புகார் அளித்தார். இதனால் தாளர் ராஜன் தலைமை ஆசிரியரை அவதூறாக வாட்ஸ்அப்பில் பரப்பியும் 30 லட்சம் ரூபாய் பணம் கேட்டும் மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கேட்டு தலைமை ஆசிரியர் பார்வதா தேவி குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தாளர் ராஜன் பள்ளி மாணவர்களை பின்பாதை வழியாக வரவழைத்து தலைமை ஆசிரியரை வெளியே நிறுத்தி பள்ளிக்கு வெளியே நிறுத்தி கிரில் கேட்டிற்கு பூட்டு போட்டு சென்றுள்ளார். இதனால் சுமார் 2 மணி நேரமாக வெயிலிலேயே காத்திருந்த தலைமை ஆசிரியர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனை பார்த்த பகுதி மக்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து உதவினர். இந்த ஆண்டின் நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியரை பணி செய்ய விடாமல் வெளியே நிறுத்திய சம்பவம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த நெடும்புரை கிராமத்தில் பச்சையம்மன் கோவில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவரின் 8 வயது மகன் சந்தோஷ், 10 வயது மகன் பரத் மற்றும் இவர்களின் உறவினரான செய்யாரை சேர்ந்த முரளிகிருஷ்ணன், 13 வயது மகன் சாய்சரண் ஆகிய 3 சிறுவர்களும் கோவிலின் அருகே உள்ள குளத்தில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது 3 சிறுவர்களும் குளத்தில் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். இதனைக் கண்ட கோவில் திருவிழாவிற்கு வந்த பொதுமக்கள் உடனடியாக குளத்தில் இறங்கி 3 சிறுவர்களையும் மீட்டு அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கோவில் திருவிழாவிற்கு சென்று குளத்தில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தக நோட்டுகளை வழங்கி மாணவர்களுக்கு பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் முகாமை தொடங்கி வைத்தார். அத்தோடு மாணவர்கள் மத்தியில் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கும் வகையில் பள்ளியிலேயே அஞ்சலக கணக்கு தொடங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்தால்தான் மாணவர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வருவார்கள் என்று கூறினார். மேலும் இன்றைய துவக்க நாளில் இருந்து ஏதாவது இலக்கை முன்வைத்து மாணவர்கள் பயிலிக்க ஆசிரியர்கள் திறம்பட செயல் வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நகராட்சி அறிஞர் அண்ணா பள்ளி கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. இப்பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் நேரில் சென்று மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கி அவர்களை வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பள்ளியை ஆய்வு மேற்கொண்டபோது பள்ளி முழுவதும் குப்பையாக காட்சியளித்தது. மேலும் அங்கிருந்த குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வராததைக் கண்டு மாணவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் எவ்வித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளாமல் பள்ளி திறக்கப்பட்டதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் உற்சாகமுடன் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கொடுவாஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் மாணவ மாணவியர்களுக்கு ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்றார். பின்னர் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட புத்தகங்களை மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடைத்துறை சார்பாக மாடுகளிடம் கோமாரி நோயை தடுக்கும் வகையில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நோய் தடுப்பூசி முகாம் 5வது சுற்றை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் கொண்டுவரப்பட்டு கால்நடை மருத்துவர்கள் மூலம் கோமாரி தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மேலும் கால்நடை வளர்க்கும் உரிமையாளர்களும் கோமாரி தடுப்பூசி செலுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. கால்நடைகளுக்கு வழங்கக்கூடிய மருந்துகள், உணவு தீவனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்ததை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சொகுசு பேருந்து தஞ்சாவூரில் இருந்து 40 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்துள்ளது. அப்போது உரப்பாக்கம் அருகே பயணிகளை இறக்கி விடுவதற்கு சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தபோது திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து அதிவேகமாக வந்து முன்னால் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 25 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தாம்பரம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.